திருத்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நம்முடைய காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களை படைத்தவரே, எங்களை மீட்டவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, திரியேக கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு எழுப்பி புது வாழ்வை ஆண்டவரே எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன ஆண்டவர் எல்லா நாட்களிலும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பியிருக்கிற இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தார் ராஜா. ஆண்டவரை இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள் ஏறு ஜெபமன்றாட்டுகள் உடைய சமூகத்தில் புரிதாக இருக்கட்டும். அடையின அன்பர் சாரும் சாக்கசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த இறை ஆசிரியர்களை தார் நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் தூய திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை நேரத்தில் தந்தை பெர்க்மன் ஐயாருடைய பாடலாகிய உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அருமையான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். ஒருங்குண்ட இதயம் தேற்றுகின்றார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். உந்தன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்
எல்லாம் மறைந்துவிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச் செல்ல வழி செய்வான். அவர் தப்பிச் செல்ல வழி செய்வான். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான், என் இயேசு கைவிட மாட்டான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. திரித்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் திரித்துவ காலங்களிலே பிரவேசித்திருக்கிற நாம் இந்த நாட்களில் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டு கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதனால தான் நம்முடைய திருச்சபைகளில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கிரீன் ஸ்டோல், நம்முடைய பாஸ்டர்ஸ் எல்லாம் கிரீன் ஸ்டோல் போட்டிருப்பாங்க. திருச்சபைகளில் ஆல்டரில் கிரீன் கலர் துணிகளை போட்டிருப்பார்கள். எல்லா இடங்களிலுமே கிரீனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் பசுமையாய் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதே வேளையில் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பச்சை பசேல் என்கின்ற அந்த நிறத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தில் இருக்கின்ற காரியங்கள். A fruitless vineyard, a fruitless vineyard, கனி இல்லாத ஒரு திராட்சை தோட்டம். அதே எப்படி? திராட்சை தோட்டம்னா கனி இருக்கணுமே. ஒரு செடினா, கனி தருகின்ற செடினா கனி தரணுமே. அப்படி இல்லைன்னா அதை நட்டதே வேஸ்ட் இல்லையா? அதை தான் கடவுள் ஏசாயாவின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார்.
இந்த ஓமை வழியாக இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை சொல்றார். ஆவிக்குரிய நிலை, அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, டல்லாக இருக்கிறாங்க, கனி தரல, சரியானபடி வாழ்க்கை வாழலை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இந்த 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். இதில் 7வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா ஆண்டவர் சொல்றது இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் சொல்றார், வேற எந்த தேசத்தை பற்றி மக்களே சொல்லவே இல்லை. அப்போ ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதில் அழகான செடியை நட்டு அது கனி தரும் என்று காத்திருக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, திராட்சை தோட்டத்தை பற்றிய ஒரு அழகான கவிதை. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன், என் அன்பரின் திராட்சை தோட்டர் பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. ரொம்ப அழகான ஒரு கவிதை நடையில் இந்த திருவிவிலியம் என்கிற மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நேரம் கிடைத்தால் வீட்டில் இருந்தால் வாசிங்க, இல்லைன்னா அதை காசு கொடுத்து வாங்குங்க. பைபிள் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ரொம்ப அழகான டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் ஹீப்ரு, ஒரிஜினல் கிரீக்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணது. ரொம்ப லேட்டஸ்ட், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சொல்கிறார், என் நண்பரை பற்றி பாடுவேன், அவருக்கு பெரிய ஒரு குன்றின் மேலே திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது, அதை பற்றி நான் பாடுவேன் என்று சொல்றார். அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களை எடுத்தார். அதாவது செடிகளை தான் களை எடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த மண்ணெல்லாம் கொத்திட்டு, ஏன்னா பாறை இல்லையா, அதில் இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுக்கிறார், பொறுக்கிறார். எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். நல்ல இன திராட்சை செடிகள். சாதாரண திராட்சை செடியில் இன்றைக்கி செடிகளில் பார்க்கும்போது நிறைய ப்ரீடு இருக்குது, நிறைய ப்ரீடு இருக்குது. அந்த ப்ரீட்னால நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. இங்கே இவர் சொல்கிறாரு, நல்ல திராட்சை செடி இல்லை, நல்ல இன திராட்சை செடி, நல்ல ஜாதின்னு சொல்லலாம், செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். இல்லையா, கோபுரம் ஒன்றை கட்டுறார். கோபுரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் அதை பார்க்கணும். வாட்ச்மேன் உட்காந்து அதை பார்த்து எந்த மிருக ஜீவங்களும் வந்து அதில் சாப்பாடு அதை சாப்பிட்றாதபடி பாதுகாக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கோபுரம் ஒன்றை கட்டி அதில் ஆலை ஒன்றை அமைக்கிறார். திராட்சை ரசம் கிடைக்கும் போது திராட்சை பழங்களிலிருந்து திராட்சை ரசத்தை உருவாக்குவதற்கு ஆலை ஒன்றை கட்டுகிறார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். எல்லாம் கவனிங்க, நல்ல திராட்சை பழம் கிடைக்கும் என்று இது நியாயம்தானே. இன்றைக்கி நம்ம கூட எல்லாருமே இன்றைக்கி விவசாயிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஒருவேளை இன்றைக்கி மாம்பழ சீசன், அதிகமான மாம்பழம், அளவுக்கு அதிகமான மாம்பழம் வந்ததுனால இன்றைக்கி அரசாங்கம் அந்த மாம்பழம் கொள்முதலை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அரசாங்கமும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அதிக விளைச்சலுக்கு நல்லா இருக்குது கனிகள். இதே நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? நல்ல பழங்களுக்கு மட்டும் விலை அதிகமாக இருக்கும். மாம்பழ சீசனில் கனிகள் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய விளைச்சலை பற்றி தெரியல. நம்ம இங்கே அப்படி இல்லை, நல்ல கனிகளை எதிர்பார்த்து, ருசியுள்ள கனிகளை எதிர்பார்த்திருக்கிறார் திராட்சை தோட்டக்காரர். ஆனால் அதுக்கு என்ன கொடுத்தது பார்த்தீங்களா? மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. காட்டு பழங்கள்னா கசப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், அதிகமான புளிப்பும் அதிகமான கசப்பும் நிறைந்த ஒரு பழமாக இது. அது நம்ம ஜூஸ் குடிக்க முடியாது. திராட்சை ரசம் என்பது தித்திப்பாக இருக்கும், ரொம்ப தித்திப்பாக, லைட்டாக இருக்கலாம் புளிப்பாக, மற்றபடி ஆமாம் அதை நம்ம ஒன்றும் எந்த விதமான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்த முடியாது. அதே போல் அவர் அதை பிழிந்து அதை எடுத்து வியாபாரமும் செய்ய முடியாது, யூஸ்லெஸ். அதுதான் முக்கியம். அப்போது இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் பாருங்க. அடுத்தது ரொம்ப கோபப்படுறார். இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். கவனிங்க,
இது கடவுள் பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களே, யூதாவில் இருக்கிற மக்களே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாதது நான் விட்டுவிட்டது இனி செய்யக்கூடியது எதுவும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்தது என்ன? அவர் எல்லாத்தையும் செய்கிறார். களை எடுக்கிறாரு, தண்ணி பாய்ச்சுறாரு, வேலி அடைக்கிறாரு, காவல்காரர்களை வைக்கிறாரு, வேலைக்காரர்களை வைக்கிறாரு, எல்லாம் எரு போடுறாரு, எல்லா விதமான சக்தி நிறைந்த எருக்களை போட்டு அது காத்திருக்கிறார். ஆனால் வந்ததோ கசப்பான புளிப்பான காட்டுப்பழங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கு இரையாக்கப்படும். பார்த்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் இதுதான். வேலியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அதை கொளுத்திருவன்றார், அது தீக்கு இரையாகும். அதனுடைய சுற்றுச்சுவரை தகர்த்து எறிவேன், அது மிதியுண்டு போகும். முதல்ல கொளுத்துறன்றாரு, அடுத்தது அது மிதியுண்டு போகும்ன்றார். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை, நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். ரொம்ப அழகா சொல்றார்ப்பா. மழை பொழியாது, மேகங்களுக்கு கட்டளையிட்டு அதை நான் அகற்றுவேன். மண் கொத்தப்படுவதில்லை, கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, கிளைகள் அகற்றப்படுவதில்லை, எதுவுமே செய்வார்கள். எல்லாம் அதற்கு செய்தது. இன்னைக்கு கடவுள் அதை செய்யாமல் மாற்றிடுவார் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அதை நெருஞ்சி முட்புதர்கள் எல்லாம் அதில் முளைச்சி அந்த செடியை அது பாழாக்கி விடும். மேகங்களுக்கும் கட்டளையிடுறாரு மழை பெய்யாதபடி. அப்போ இனி அது என்ன ஆகாது, வளராது. அதிகமான வெயில் ஏறும்போது அது காய்ந்து தீந்து போகும் இல்லையா? இதை தான் சொல்றார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் மக்களே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. பார்த்தீங்களா, இஸ்ரவேல் மக்கள் தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை சொல்றாரு. அவங்க வாழ்க்கையில நல்லா இல்லை, அவங்க வாழ்க்கை சரியில்லை, அந்த வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமாய் காணப்படுகிறது, கனி இல்லாத வாழ்க்கையா இருக்குது, ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை. அதனால நான் அவங்களை தண்டிக்க போறேன் அப்படின்ட்டார் இல்லையா? அப்போ எப்பவுமே ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டத்தை ஓமையை பற்றி பேசும்போது ரொம்ப அழகா பேசுறார். புதிய ஏற்பாட்டில் அது பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ஆண்டவர் இந்த திராட்சை தோட்டத்தில் கனி இல்லாத குறித்து மிகவும் வருத்தப்படுகிறதை நம்ம பார்க்க. அப்போ இஸ்ரவேலுடைய தி ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், கால் டு ரிப்பன்டன்ஸ், ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்டாக நம்ம இதில் பார்க்கிறோம். தி ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஃபுல்னஸ் அது முக்கியமானது நமக்கு இல்லையா? அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு முக்கியம். அதே நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஆண்டவர் நம்மளை நியாயம் இருக்கிறார், கணக்கு கேட்குறார், நமக்கு செய்கிறதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். நீ ஆண்டவர் கணிக்கு தரலன்னா நிச்சயமாக பதில் சொல்லி தான் ஆகணும். மூணாவது ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார். ஏசாமியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 21 33-46 ஆண்டவர் இந்த ஓமையில் சொல்கிறாரு, விக்கட் டெனன்ஸ் இந்த வைன் யார்ட், அதாவது துர்குணமுள்ள ஒரு திராட்சை தோட்ட ஊழியக்காரர்களை பற்றி பேசுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, கனி வருது, ஆனால் கனி தராமல், எஜமானுக்கு கனி தராமல் அவருடைய எல்லா மக்களையும் அழித்து போடுறாங்க. கடைசியாக எஜமா அவருடைய மகனை அனுப்புகிறாரு, மகனையும் கொன்று போட்டுடுறாங்க. கடைசி அவர் போய் அந்த திராட்சை தோட்டத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து அந்த குத்தகைக்காரர்களை அழித்து போடுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மார்க் 12 1-12 நம்ம பார்க்குறோம். முக்கியமாக யோவான் 15:1-8 ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார், நீங்கள்லாம் கொடிகளாக இருக்கிறீங்க, என்னோடு கூட நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கனி கொடுக்க முடியும் என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த கனிகளுடைய அந்த ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:22-23 இல்லையா? அதுதான் ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், பொறுமை, நீடிய சாந்தம், இச்சையடக்கம். இதை அருமையான காரியங்களை ஆண்டவருங்க சொல்லியிருக்கிறார். அடுத்தது நமக்கு நியாயம் திருக்கிறார். மத்தேயு 25:14-30 பார்த்தீங்கன்னா
நியாயம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 14:12 நம்ம பார்க்குறோம். இப்போ கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மக்கிட்ட நீதியையும் இரக்கத்தையும் தாழ்மையும் எதிர்பார்க்கிறோம். மீகா 6:8 அதான் வாசிக்கிறோம். நான் உங்களிடத்துல வேற எதையும் எதிர்பார்க்கலப்பா, நீதியையும் இரக்கத்தையும் தாழ்மையும் நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே எனக்கு போதும் அப்படின்றார். அதே பாருங்க மத்தேயு 3:8 பார்க்குறாரு, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்ம எப்படியோ எங்கேயோ இருந்து தெரிந்து கொண்டார் இல்லையா? இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நம்ம, ஒரு கிராமத்தில் இருக்கிற நம்ம, ஆண்டவர் நம்மளை ஆண்டவருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தால் தெரிந்து கொண்டு நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இன்னைக்கு கொடுத்து வருகிறார். இன்னைக்கு பிரபுக்களோடு அதிபதிகளோடு நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கனி கொடுக்குறோமா? கனி கொடுக்குறோமா? கசப்பான காட்டு பழங்களை கொடுக்குறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இல்லை என்றால் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நமக்கு வரும், நம்முடைய வீட்டிற்கு வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்கு வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்ம செய்கிற காரியங்களுக்கான அப்படியே நியாய தீர்ப்பு வரும். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு கனி கொடுத்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக மீண்டுமா நன்றி சொல்லுகிற ராஜா. கேட்ட வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே நல்ல குன்றின் மேலே ஆண்டவர் நடப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆண்டவர் நீர் பாய்ச்சிருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் நீர் தந்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ கனி தராமல் உம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கசப்பான காட்டு பழங்களை தருகிறோம், புளிப்பான பழங்களை தருகிறோம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து எங்களை ஒரு விசை கூட மன்னித்து நல்ல கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி கொண்டார். இந்த காலை நேரத்தில் உலகமெங்கும் இருந்து இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பான கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்துவ அறியாத மக்கள், ஆண்டவர் தமிழ் மக்கள், ஆண்டவரே தமிழ் புரிகிற மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய இல்லங்களில் உலகங்களில் அமைதி சமாதானத்தை தாருங்க. அவர்களும் ஏற்ற வேளையில் கனி கொடுத்து வாழ கிருபை தாங்க. சார்ந்திருக்க குடும்பம், திருச்சபை, அவர் சார்ந்திருக்கிற நாடு, தேசம் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம் ஏஞ்ச காவிய அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாதையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. ஆண்டவருடைய சாக்கு சாருக்கா டீச்சருக்கா ஜபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய போக்கில் வாரத்தில் நம்முடைய கிருபை தங்கிருக்கிட்டு அந்த ஊழியத்தில் தொடர்ந்து இருக்கிற போது நம்முடைய ஆண்டவர் பலத்தை தார். அடியேனும் ஆண்டவர் மனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அடியேன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம், திருச்சபையில் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வேலைவரமாக இருக்கிற அமுத அம்மாவுக்காக, ஆண்டவர் விமலா அம்மாவுக்காக, அப்படி அன்பு நகோமி அம்மாவுக்காக, தம்பி பிரவீனுக்காக, விக்ஷனையருக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல் எங்களுடைய அன்பான ஜெசிடியானில் அம்மாவுக்காக, ராஜகம்பரம் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். வேலைவரமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாருங்கள். அப்படியே தேவைகளை இந்த தேவன் பரத்திலிருந்து சந்தித்து ஆண்டவரை இன்னும் ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்து அவளை ஆண்டவர் நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கும். இந்த நாளில் பிறந்த நாட்களை காணுகின்ற என்னுடைய அன்பான அன்பு அண்ணன் திரு காலேப் தன்சிங் ஆம்பர் இமானுவேல் திருச்சியுடைய ஆண்டவரே முன்னாள் மூப்பராகவும் ஆண்டவர் பணியாற்றிருக்கிறார். அவரை ஆசீர்வதிங்க. அவருடைய அன்பு மனைவி தலிதா கும்மிக்காக, அவருடைய அன்பு 2 பிள்ளைகளுக்காக, பிளஸிக்காக, பிளஸனுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. தேவையை சந்திங்க. ஆண்டவர் உடன் பிறந்த குடும்பத்தின் மக்கள் மற்ற மூத்த சகோதரர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. இன்று போல என்று மகிழ்ச்சி சமாதானமாக அவங்க வாழ ஆண்டவர் கிருபை தார். செய்கிற பணிகளிலே கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவருடைய அன்புக்குரிய சாருடைய ஆண்டவர் அன்பர் சாருடைய நண்பர் வேலூரில் தலைமை ஆசிரியர் பணியாற்றுகிற திரு சி ஜெயக்குமார் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவையை சந்திங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமான நன்மைகளை வாழ்க்கையை தந்து உயர்த்த வேண்டும் என்று நான் ஜபிக்கும். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிறார்களோ எங்கள் சபையார் யாவரையும் ஆசீர்வதிங்க. அதே போல் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கண் நோக்கி பார். குறிப்பாக ஆண்டவர் இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் மிக அதிகமாய் தீவிரமடைந்து வருகிறது. ஆண்டவரை 2 நாடுகளும் உட்கார்ந்து பேசி அதை சமாதானமாய் தீர்த்து கொள்ள கிருபைத்தார். வேறு மற்ற நாடுகளெல்லாம் அதில் ஆண்டவரை தலையிட்டு ஆண்டவரே அவர்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள எல்லாரும் ஆண்டவரே இதோ ஒவ்வொருவருக்கொருவர் ஆண்டவரே அவர்கள் சமாதானமாய் செல்ல கிருபைத்தார். உக்ரைன் ரஷ்யா போருக்காக ஜபிக்கிறோம். இயற்கை பேரிடர்கள் உலகமெங்கும் ஏற்படுகின்ற ஆண்டவரே இது எரிமலை ஆண்டவர் வெடித்து செதறுகிற சூழ்நிலை, சுனாமி, ஆண்டவர் கொள்ளை நோயிலிருந்து எங்களை காத்துறோம். குறிப்பாக என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்கள், கவர்னர்கள், ஆண்டவர் எம்எல்ஏ, எம்பிக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். நாளை தினத்தில் கூட இப்படி ஆம்பூர் பகுதிக்கு வருகை தருகிறார் என்று அறிகிறோம். வந்து நல்ல காரியங்களை செய்ய அவருக்கு நல்ல சுகம் பலன் செய்வனை தார். மணிப்பூருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அங்கேயும் அமைதி சமாதானத்தை தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிற அமைதி சமாதானத்தை தந்து வழிநடத்துங்க.
நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை, ஆண்டவர் கண்கடியா இறையல் கல்லூரிக்கா ஜபிக்கிற நாளை தினத்தில் துவங்குகிறது. அமைதியான முறையில் நடக்கும். அநேக பிள்ளைகள் வந்து படிக்கவும் கர்த்தர் கிருபை தார். இந்த வேளையிலே அடையனையும் ஆண்டு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசனம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். எல்லா ஊழியத்தையும் பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.